ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதனுடைய அர்த்தம், தன் மகன் நல்லவன், சான்றோன் என்று அந்த தாய் கேள்விப்படுகின்ற பொழுது அவருடைய மனதிலே மகிழ்ச்சி இருக்கின்றது. தாயின் பிள்ளைகளாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கனடா அமெரிக்கா வாழ் ராஜாக்கமங்கல துறையின் நண்பர்கள் அனைவரின் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அன்னைக்காக நாம் திருவிழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்ல வேளையிலே, அன்னையின் மகிமையை பற்றி புகழ்ந்து பாடுகின்ற இந்த அருமையான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஓர் சிறிய எளிமையான கருத்து என்னவென்றால், நாம் உண்மையிலேயே தாயின் பிள்ளைகளாக இருக்கின்றோமா? அந்த தாயை மகிமைப்படுத்துகின்ற அன்பு பிள்ளைகளாக இருக்கின்றோமா? அறியாமையிலிருந்து நாம் உண்மையான ஒளிக்கு வர வேண்டும், இருளிலிருந்து நன்மை செய்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அந்த தாய் விரும்புகின்றார். எப்பொழுது நமது ஊரில் ஏழையில்லா ஊராக மாறுகின்றதோ, பிரிவினை அனைத்து மகன்று ஒற்றுமை உள்ள மனிதர்களாக வாழ்கின்றோமோ, தீமையிலிருந்து வெளியே வந்து நன்மை செய்கின்ற நல்ல மக்களாக இருக்கின்றோமோ, அப்பொழுது அந்த தாய் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவார். அத்தகைய பிள்ளைகளாக வாழ உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்காக தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எனதருமை நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, சிறுவர்களே, சிறுமியர்களே, மேலும் பெற்றோர்களே, பெரியோர்களே, நம் அனைவருக்கும் ஒரு அருமையான கடமை இருக்கின்றது. அந்த கடமை என்னவென்றால், நமது ஊரை அடுத்த ஓர் நிலைக்கு எடுத்து செல்வது. நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே அந்த ஒரு குறிக்கோளை எட்டிட உதவி செய்ய வேண்டும். அந்த குறிக்கோளை நாம் கொண்டாட நம் அனைவருமே நம்முடைய பங்களிப்பை தர வேண்டும். ஆகவே சிறுவர்களாகவும் பெரியோர்களாகவும் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒற்றுமைக்காகவும் உண்மைக்காகவும் அன்பிற்காகவும் சகோதரத்துக்காகவும் உழைப்போம். நம் அன்னையானவள் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாள், நம்மை பாதுகாப்பாள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அவ்வாறு திகழ உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நன்றி.